சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலிக்கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், ஈஸ்ட் ஹாம், லண்டன். எஸ், மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷன் UK சேரிட்டி வாக் நடத்திட்டு இருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரீஜனல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டொனேஷன் சேரிட்டி ஒர்க் பண்ணி டொனேஷன் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்திருக்காங்க. எல்லாரும் உங்களுக்காக ஒரு ஹிப் 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 ஹிப். எஸ், half of the work முடிச்சாச்சு. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. உண்மையாக இந்த குரூப் செம்ம. உங்களுக்காக ஒரு சூப்பர். எஸ் எஸ், கடைசியாக வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்க்குறது வந்து சென்ட் பால் கத்தீட்ரல். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். சோஃபார் அவங்க 15,000+ பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் என் பேரை வந்து நந்தன வடுதந்திரி. நாங்கள் வந்து இந்த ஓக்குக்கு வந்தது, இது வந்து அங்கே இருக்கிற ரூரல் ஏரியாவில் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய போகிறோம். நீங்கள் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ அந்தபடியே நான் வந்து இதுக்கு இந்த மணி ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு உதவியான எல்லாமோட ஜாயின் பண்ணி இந்த ஓக்குக்கு வந்தது. ஓகே, சூப்பர். ஹவ் ஹாப்பி ஆர் யூ? நாங்கள் நல்லா ஹாப்பி. நாங்கள் எல்லாம் பிரிட்ஜஸ் தாண்டி ஒரு 5 பிரிட்ஜஸ் க்ராஸ் பண்ணி இப்போ போய் கொண்டு இருக்கிறேன். ஸோ இது ஹாப்பியாக செஞ்ச காரியம், ஒரு நல்ல காரியம் செஞ்சு ஒரு நல்ல மனதுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும். என் பேர் ஏபின்னு சொல்கிறது. நான் மன்னாரில் 2 வருஷம் படித்தேன். இப்போ மன்னார் ஆக்களை பற்றி நல்லா தெரியும். என் ஒய்ஃபும் வந்து மன்னார் ரெண்டபடியாக இந்த இடத்துல வந்து மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதில் நான் சந்தோஷப்படுறேன். மற்றது உங்களுக்கு தெரியும், இந்த காலங்களில் கோவிட்டால் இங்கேயும் சரி உலகம் முழுக்க வேர்ல்டு வைட்டாக ஸ்பெஷலி எங்கள் மன்னாரில் கூட மக்களை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும். அதே நேரத்தில் இந்த காலங்களில் இந்த கோவிட்டால் வேறு வருத்தங்கள் ஆக்களுக்கு கூட அண்டர்லைன் ஹெல்த்துகள் வாரதால் அவைகளுக்கு கணக்கு மிஷினரிகள் அந்த அவைகளுக்கான கேரல் தேவைப்படுறது. அதுக்கு இப்படியான ஒரு எஃபோர்ட்டை மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷன் எடுத்து முன்னுக்கு வந்து எங்களோட ஊர் மக்களை நாம் இங்கே இருக்கிறோம், நீங்கள் துணிஞ்சு உங்களோட ஹெல்த்தை கவனிக்கலாம், நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி அவைகள் வந்து இப்படியான ஒரு எஃபோர்ட் எடுத்ததுக்கு முதல்கண் நான் நன்றி சொல்லுகிறேன் அவைகளுக்கு, இந்த மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு. அது மட்டும் இல்லை, இது இப்படியான சேரிட்டி ஓக்கள் வந்து மற்ற இங்கே உள்ள சேரிட்டிகளும் சேர்ந்து ஃபண்ட் ரைஸில் எடுத்து எங்களோட நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணுமெண்டு எல்லார்ட்டையும் கேட்குறோம். தனியாக மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷன் மட்டும்தான் எடுக்கணுமெண்டு இல்லை, எல்லோரும் செய்யணும். இது அழகான ஒரு நாள் இந்த இடத்துல, அதுவும் லண்டனில் சிட்டிக்குள்ளே செய்யக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், விழாவில் நாங்கள் மாஸ்களோடு தெரிஞ்ச நாங்கள் இப்போ எல்லாத்தையும் விட்டு போட்டு வெளியாக ஃப்ரீயாக தெரிஞ்சு ஃபேஸ் டு ஃபேஸ் ஆக்களை சந்திச்சதில் ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். இப்படியான ஒன்று அரேஞ்ச் பண்ணதுக்கு மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். I'm Jahanki Anand. I'm from Mannar. Yeah. What's your opinion about this? Like, what motivated you to come here, and what is your message to the people who are watching this?
Well, first of all, I'd like to congratulate the new committee for organizing an event of this stature. I think it's very commending in terms of the committee and the president, especially Jiva, for organizing. I think this is the very first walk that they are having, which is very good. And it's also an eye-opening opportunity for everyone else to see what more can be done than the normalcy of the gatherings. It's also to create an awareness about what is more required and what is more of urgent need in Mannar. The project is funding towards the Adamban and the Nanatan divisional hospitals, which I think is an excellent job. Mannar Association has been very close to my heart because it has been because most of my family has been involved in it, and I'm just glad that I'm able to take part in this walk, and I wish the team all the best. My name is Joshua and I'm participating in the Great Walk supporting Mannar Welfare Association. The reason I'm supporting this is because my parents, my family in general have always supported Mannar to help them go to a better place. I've gone to holidays once in a while to go to Sri Lanka and I visit my family there, but then I also see the situation at the same time, and I see how truly blessed I am, because when I come here I have all the basic facilities in the hospitals. When you go there, it's they don't have the basic facilities, and I feel sorry. That's why I'm here to support my family as well as Mannar Hospital as well. Yeah, good. What do you think about they have taken into this second generation? Yeah. So like before that, how it was like? What was your view about these things? And now you came here, and what do you think now? I think it's really good because we can carry on the work that they've already done, and like they've established like a good ground for us to carry on from, and it's just good to work from what they've done and just carry on the good work, really. You have any plans in future? You can do anything like you have any idea in your mind? I mean, I feel like we can do some of the similar things that they do already, like charity organisations, like collecting everyone together and like hosting like an event to explore like or explain like what work we've done, just like continuing what they've already done, but some new stuff as well. Thank you. And how do you support this like in future or now, like collecting your friends, like gathering together or something like that? I think they're doing a good job with doing the charity walk. I think it's a very good thing because, I mean, everybody is able to do it according to their age, ability and stuff. And the parties that they do and the picnic that they did, the barbecue and everything, that's a very good thing to raise awareness. And it's something that we can enjoy as well as we're also doing something for a good cause. Yeah. Actually, the new committee member has taken over this. Like after this, they are saying like, he's supporting more for the motivating more the younger generation. What do you think about that? Your view on that? I think it's a good thing because as a younger generation, it's nice to know about our Tamil community, about what we're doing, about our heritage, and through this we learn stuff, and it's a good thing. It's a way where we can carry it on to our future generations as well, so it's good. I didn't ask your name. Your name? Oh, sorry, I'm Shireen. Sorry? Shireen. You? Narisha. Okay, thank you all. எஸ் ஃபைனலி 5 பிரிட்ஜை கடந்து இன்னும் முகங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பியாக இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடந்துரும் அப்படின்னு தான் நிச்சயமாக நடந்துட்டு இருக்குது. இன்னும் நிறைய நல்லதுகள் நடக்கும் அப்படின்ற ஒரு முகங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல மக்களை நமக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நமக்காக.
எஸ் 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 முன்ன நான் சொன்ன மாதிரி தாங்க, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. அதாவது வந்து தக்க சமயத்தில் நம்ம செய்கிற உதவி சின்னதாக இருந்தாலும் அது வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நன்மைக்கு ஈடே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க செஞ்சிட்ருக்கிற காரியம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக சொல்லியே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம், செகண்ட் லைஃப் கொடுக்கறது. ஸோ இவங்களுக்கு நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை வந்து தரணும். வெற்றிகரமாக நம்ம இந்த வாக்கை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இதை பற்றி நம்மளுடைய பாஸ்ட் சேர்மன்ஸ் வந்து நம்மளோட பேச இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்டுட்டு அப்படியே இந்த ஷோ வந்து அப்படியே எண்ட் பண்ணுவோம். எஸ், நம்மளுடைய சேர்மன்ஸை பேசிடலாம். எஸ், உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் பேசலாம். மைக் ஆல் இஸ் யோர்ஸ். Make Mannar great again. We've accomplished something that we never, I have not done in my time running or being in charge for Mannar Welfare Association. Firstly, I want to congratulate these kids and the youngsters who have joined us. Really, really inspiration to see these children are so motivated and completed this 5.5 miles walk. And congratulations and thank you. I hope you can go to school tomorrow without any problem. So that's a great thing that has been it happened today. Secondly, I just like to say that I'd like to congratulate Jiva, President, and his team who has organized this walk, successfully completed one. Secondly, they have reached the target and above the target. So we are still pledging a lot of people to help to raise as much as possible to help those hospitals that they are planning to help. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். 2004ஆம் ஆண்டு போடப்பட்ட விதை மெதுவாக வளர்ந்து பெரியொரு விருட்சமாக உங்கள் முன் தோன்றியிருக்கிறது, நிற்கிறது. பெரிய பல சாதனைகளை செய்திருக்கின்றது. அதற்கு கடந்த பல வருடங்களாக தலைவர்களாக இருந்து செயற்பட்டவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே விசேடமாக இன்றைய இந்த வாக் டுகெதர் சேவ் டுகெதர் என்ற தலையங்கத்தில் நாங்கள் செய்த இந்த சேரிட்டி வாக் கரண்ட் சேர்மன் ஜீவா அவர்களினாலும் அவருடைய டீமினாலும் செய்யப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மிகவும் மிகவும் வெற்றிகரமாக இது நடந்து முடிவருகிறது. விசேடமாக எங்களோட பிள்ளைகள் யங்ஸ்டர்ஸ், எங்களோட எதிர்காலத்தின் நம்பிக்கை, மன்னாரின் எதிர்கால நம்பிக்கையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எதிர்பார்த்த அளவு நாங்கள் சென்று விட்டாலும் இன்னும் அதிகம் நாங்கள் மேலும் உழைத்து எங்களுடைய முழு விருப்பமான தேவை நானாட்டான் ஆதார வைத்தியசாலைக்கும் அடம்பன் ஆதார வைத்தியசாலைக்கும் நாங்கள் உதவி செய்ய இருக்கின்றோம். பல கிராம சேவை பிரிவுகளை கொண்ட அந்த 2 வைத்தியசாலைக்கும் எங்களால் முடிந்தளவு நாங்கள் உதவி செய்ய இருக்கிறோம். இன்னும் லண்டனை விட்டு வெளி மாவட்டங்களிலே வாழும் மக்களிடம் இந்த மாத இறுதிக்குள்ளே நாங்கள் சென்று அவர்களிடம் அவர்கள் தருவதாக உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள். அவரிடம் சென்று முடிந்தளவு நாங்கள் ஒரு நிதியினை சேர்த்து இன்னும் வெற்றிகரமாக செய்ய நாங்கள் எண்ணியுள்ளோம். மீண்டும் நாம் பழைய முன்னாள் தலைவர்களுக்கும் தற்கால தலைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த லண்டன் நகரத்திலே இந்த மாலை வேளையிலே எல்லோரும் ஒரு முக்கியமான இடத்திலே தரித்து நிற்கின்றோம். மன்னார் மாதோட்டம். மன்னார் மாதோட்டம் என்றார் மன்னார் வந்தாரை வாழ வைக்கும் பூமி என்று சொல்வாங்க. மன்னார் மாதோட்டத்தும் லண்டன் நகரத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தி எங்களுக்கு இந்த நாட்டிலே இவ்வளவு ஒரு சுதந்திரத்தையும் தந்து இப்படியான காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு இந்த வகுத்ததற்கு நாங்கள் நன்றி சொல்லணும். முக்கியமாக இன்றைய நோக்கம் நாங்கள் அதாவது மன்னாரிலே 2 பிரதேச சபையை தெரிவு செய்திருக்கிறோம். அதாவது மாந்தை வெஸ்ட் மன்னார் மாவட்டத்திலேயே கூடிய ஜிஎஸ் பிரிவை கொண்டது, அடுத்தது நானாட்டான் ஜிஎஸ் பிரிவு. இந்த 2 வைத்தியசாலைக்கும் அடிப்படை தேவைக்கான
உதவிகளை செய்வதற்காக நாங்கள் இந்த நடைப்பயணத்தை தொடர்ந்து முடித்திருக்கின்றோம். மிகவும் ஒரு நல்லொரு விஷயம். எங்களுடைய இந்த மன்னார் நலன்புரி சங்கம் 15-16 வருடங்களுக்கு முதல் ஆரம்பித்து சீலன் பஸ்தியாம்பிள்ளை தொடக்கம், இருதயநாதன் அன்னசிங்கம், அதன் பிறகு நான், மாசில்லாமணி புவீந்திரன், இன்று எங்களோட ஜீவா இமானுவேல் அவர் தலைமையில் இந்த நடைப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு அவர்களின் காலகட்டத்தில் வித்தியாசமான ஒரு முடிவுகளை, ஒரு நோக்கங்களை எடுத்து செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே பிற்காலத்தில் வரலாற்றில் சொல்லப்படும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இங்கே நிறைய இளம் சிறார்கள் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் கட்டாயமாக நான் இன்று யோசித்தேன். எவ்வளவுக்கு நாங்கள் எவ்வளவு இக்கட்டான நிலைமையிலும் எங்கள் மன்னார் மாதோட்டத்து மக்கள் கடைசி நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கைதந்திருக்கிறார்கள். நாங்கள் நினைத்ததை சாதித்திருக்கிறோம். இன்னும் வரும் கால கட்டங்கள் ஒவ்வொரு முறையும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் புது விதமான திட்டங்களை தீட்டி எல்லா தலைவர்களும் அதிலே சக்ஸஸ் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் எங்கள் மன்னார் மாதோட்டத்து மக்கள் இங்கு லண்டன் மாநகரத்திலே இருந்து அவர்களின் உதவிகளை செய்துதான் இதை நாங்கள் செய்திருக்கிறோம். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆனபடியால் இந்த நடைப்பயணம் எங்கள் அடம்பன் மாந்தை வெஸ்ட் வைத்தியசாலைக்கும் நானட்டான் வைத்தியசாலைக்கும் நாங்கள் இந்த பணத்தொகை இப்போ என்னதான் இருந்தாலும் கடைசியில் எங்களுக்கு பணம் தான் தேவை. நாங்கள் எதை செய்வதென்றாலும் கணிசமான தொகையை நாங்கள் திரட்டியிருக்கின்றோம். இன்னும் நிறைய தொகை எங்களுக்கு தேவை. இன்றைக்கு ஐபிசி இதிலே எங்களை தொலைக்காட்சியின் மூலம் இதை எடுத்து பேருக்கு போட்டு காட்டப் போகிறார்கள். இதை பார்க்கிறவர்கள் முன்வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. The dream comes true. Adavadu Jiva had a dream 2-3 years ago to have this event. Finally, it has been in a massive way successfully completed. So, under his leadership, Jiva, you have done a great job. I like to thank the committee who has been supporting, especially all the donors, the people who have come here, and your contribution continuously you have been contributing. Thank you very much. And once again, this is our third project with regard to health side. In fact, we have been doing 2 projects already. We have planned, we have done 2 projects, but this is the third health project. So at this point of time, while we have to congratulate all the children. You have you have contributed, and we in fact thank God for the lovely weather. And finally, we have shown that we are supporting our brothers and sisters in Mannar, especially the village hospitals, and overall we are trying to do whatever we can, and I'm sure all of you will continue to support Mannar Welfare Association UK, and I thank IBC for their continuous support whatever we do. Okay, thank you. ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இதுக்கு ஒரு நன்றி உரை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷனோட செக்ரட்டரி அவர்களை கேட்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கிய ராச்சியத்தின் நடைப்பயணம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. முதற்கண் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமென்று
முக்கியமாக ஒரு விண்ணப்பத்தை கொடுத்த எங்கள் தற்போதைய தலைவர் ஜீவா இமானுவேலுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக எமது செயற்குழு உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் கடின உழைப்பு தான் இந்த 5 மைலுக்கு மேற்பட்ட தூரம் நாங்கள் நடக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக எங்களது அனுசரணையாளர்கள் ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஸ்பான்சர்ஸுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இல்லாட்டி நாங்கள் ஒரு காலமும் ஒரு நிகழ்ச்சியை மிக திறம்பட செய்து முடிக்க முடியாது. அவர்கள் எங்களுக்கு 15 வருட காலமாக சில பேர் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எங்களது உறுப்பினர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் எங்களது பழைய தலைவர் மாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். இந்த அவர்களுடைய கடின உழைப்பு தான் நாங்கள் இந்த நேரம் இந்த இடத்துல நிற்க எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் அவர் அனைவருக்கும் எங்களது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நான் இவர்களை நினைவு கூறாவிட்டால் நான் ஒரு மிக பிழையான ஆளாக போய்விடுவேன். எங்களோட சிறுவர்கள் உண்மையில் மறக்க முடியாது. நீங்கள் எல்லாம் 5 மைல் தூரம் மிக உணர்வோடு நடந்தீங்க. சரி, ஒரு கட்டத்திலே உங்களோட நாங்கள் சோர்வடைந்தாலும் நீங்கள் சோர்வடையாமல் நடந்தீர்கள். இந்த இயக்கத்தை எங்களோட அமைப்பை நீங்கள் வாழ்நாள் முழுக்க கொண்டு போகணும். நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டினா நீங்கள் உங்களோட கையில் நாங்கள் இதை ஒப்படைக்கிறோம். ஆகவே இதை நீங்கள் கொண்டு போகின்ற மிகுந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதை பார்க்கக்குள்ள அடுத்ததாக இங்கே பங்கு பெற்றிருக்க அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மன்னாருக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கின்றதை நான் மீண்டும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். அத்தோடு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட ஒளிப்பதிவு செய்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நாங்கள் விசேஷமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எங்களை இந்த நிகழ்ச்சியில் 5 மைல் தூரத்துக்கு மேலாக எங்களோடு சேர்ந்து நெறிப்படுத்தி கொண்டிருந்த நெறியாளர் பிரியா அவர்களுக்கு விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த காட்சிகளை தொலைக்காட்சியை தூக்கி கொண்டு 5 மைல் தூரம் எங்களோட வந்த ரவி அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசியாக எங்களுக்கு ஒரு வாலண்டியராக உதவி செய்த முகேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அவர் எங்களோட நடந்து வந்து எங்களோட கூடவே இருந்து அவரும் ஒரு அந்த எல்லாத்தையும் ஒளிப்பதிவு செய்தார். அவருக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மகிழ்ச்சியாக வீடு சென்று செல்வீர்கள் என்று இறைவனை வேண்டி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். I just want to say thank you to everybody, and I don't have any words. Anyway, fully supported. Our target was a amount of money. We reached more than that. As Seelan said, we had more money to come through, which is fantastic. And thank you for young generation. Please come and join with us next year. And lastly, you all see the YouTube. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க யூடியூப். young girl called Shannon. அவள் வந்து young girl called Shannon. அவள் தான் அந்த யூடியூப்பில் எங்களுக்கு ஒரு அட்வர்ட் தந்தா. எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த யூடியூப்பை. She couldn't come today, or the family couldn't come today. I'd just like to say thank you to her and her family. Okay? Thank you all. God bless.